இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பாரிஸில் நடந்திருந்தது. அதில் இந்தியா நம்ம நினச்சபடி நடக்கவே இல்லை. 71st ரேங்க்ல தான் முடிச்சாங்க. வெறும் 6 மெடலோட தான் ரிட்டர்ன் ஆனாங்க. அடுத்தது பார்த்தோன்னா பாரா ஒலிம்பிக்ஸ் நடந்தது அதே பாரிஸில் 28th ஆகஸ்ட்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் நடந்திருக்கு. அதில் இந்தியா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பாரா ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் பார்த்தோன்னா ஒரே ஒருத்தர் தான். அவர் யாருன்னு பார்த்தோன்னா லட்விக் குட்மேன். அவர் வந்து ஒரு ஜூயிஷ் டாக்டர். அவர் ஜெர்மன்லேருந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு. அங்கே வந்து ஸ்பைன் இன்ஜுரி சென்டர்னு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவரோட பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஸ்பைனில் ப்ராப்ளமாக இருக்காங்க. ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ரீஹாபிலியேஷனாக வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி சின்னதாக வைப்போம். அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய எனர்ஜிஸ்லாம் வரும். அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஐடியா இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. 1948 அவரோட ஸ்டோக் மண்டவெலி ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கேம்ஸ் மாதிரி வைக்கலான்னு ஸ்டோக் மண்டவெலி கேம்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த பாரா ஒலிம்பிக்ஸோட இன்ஸ்பிரேஷனே. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி ஃபிசிக்கலி டிசேபிளாக இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு கேம்ஸ் மாதிரி வைப்போன்னு. ஏன்னா ஒலிம்பிக் பார்த்தோன்னா 1896 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பாரா ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆனதே பார்த்தா 1960 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேம் எங்கே நடந்தது பார்த்தா ரோமில் தான். அங்கே ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு சீசனில் 23 கண்ட்ரீஸில் வந்திருந்தாங்க. ஆனால் வெறும் 400 அத்லீட்ஸ் தான் வந்திருந்தாங்க. அங்கேருந்து தான் இந்த ஒலிம்பிக்ஸ் பாரா ஒலிம்பிக்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பாரா ஒலிம்பிக்ஸுக்கும் சேம் பேட்டர்ன் தான். இந்த 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சம்மர் நடக்கும், 4 இயர்ஸ் வந்து வின்டர் நடக்கும். ஆனால் இந்த பாரா ஒலிம்பிக்ஸ் எப்போவுமே நார்மல் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுக்கு அடுத்த மாதம் தான் நடக்கும். இப்போ நடந்துட்டு இருக்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பார்த்தோன்னா 2024 170 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதில் எத்தனை அத்லெட்ஸ் பார்த்தோன்னா 4463 அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா இந்தியா எப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாரா ஒலிம்பிக்ஸில் ஜாயின் பண்ணியிருக்குன்னா 1968 தான். அப்போ இந்தியாவிலேருந்து வெறும் 10 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. அந்த டைம் வந்து அவங்க எதுவும் பெருசாக மெடல் கூட அடிக்கவே இல்லை. இந்த ரேங்க் லிஸ்ட்லையும் அவங்க வரவே இல்லை. லாஸ்ட் ரேங்க் என்னமோ தான் வந்திருந்தாங்க. இந்தியாவில் இந்த பாரா ஒலிம்பிக்ஸ் எப்போ கொஞ்சம் பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா இந்த 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் தான். அப்போ பார்த்தோன்னா 19 அத்லெட்ஸ் போயிருந்தாங்க. அவங்க 4 மெடல் வின் பண்ணி 43rd ரேங்க்கில் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த 2020 நடந்த டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் பார்த்தோன்னா 54 அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 24th ரேங்க் வந்து 19 மெடல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2024 பார்த்தோன்னா 84 அத்லெட்ஸ் போயிருக்காங்க. அவங்க 29 மெடல்ஸ் வாங்கி 16th ரேங்க்ல வந்து முடிச்சிருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னா 7 கோல்டு அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைமே பார்த்தா கம்மி தான். இந்த வாட்டி பார்த்தோன்னா 7 கோல்டே அடிச்சிருக்காங்க. அப்படியே நம்ம இந்த ஆப்போசிட்டில் நம்மளோட நார்மல் ஒலிம்பிக்ஸில் பார்த்தோன்னா வெறும் இந்த வாட்டி கோல்டு யாருமே அடிக்கல. வெறும் 6 மெடல் தான் அடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த பாரா ஒலிம்பிக்ஸையும் இந்த நார்மல் ஒலிம்பிக்ஸும் பார்க்கும்போது இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் ஞாபகம் வருது. இந்தியாவில் கிரிக்கெட் பார்த்தோன்னா 2 பேர் விளாடுறாங்க. உமன்ஸ் டீமும் ஆடுறாங்க, மென்ஸ் டீமும் ஆடுறாங்க. மென்ஸ் டீம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. உமன்ஸ் டீம்னு ஒன்று ஆடுறதுன்னு தெரியும். ஆனால் பெருசாக நமக்கு யாருக்கும் பேரெல்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த பாரா ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம பெருசாக அவங்கள பற்றி யாரும் பேசுறதில்ல. இப்போ நமக்கே டக்குன்னு யாராவது பாரா ஒலிம்பிக்ஸை பற்றி பிளேயர்ஸை பற்றி பேர் சொல்லணும்னா இப்போ யார் கோல்டு வின் பண்ணால் என்ன கேம்லனா யாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பாரா ஒலிம்பிக்ஸுக்கும் பார்த்தா ஃபண்டிலே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குமா. இங்கே காட்டுற ஃபண்டை விட இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்களாம். இந்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தோன்னா நம்மளோட தமிழ்நாட்டு மாரியப்பன் தங்கவேல் வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. இந்தியன் ரெக்கார்டு என்னன்னா 3 ஒலிம்பிக்ஸ்லையுமே அவர் மெடல் வாங்கியிருக்காரு. ரியோவில் பார்த்தோன்னா கோல்டு வின் பண்ணியிருந்தாரு, டோக்கியோவில் சில்வர், இப்போ நடந்த பாரிஸில் பார்த்தோன்னா பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஹை ஜம்பில் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக 3 மெடல் வாங்குறது. நான் இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணும்போது தான் கொஞ்சம் இந்த கேம்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தேன். இந்த கேம்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மல் ஒலிம்பிக்ஸ் பார்த்தோன்னா நார்மலாக மென்ஸ் 400 மென்ஸ் அந்த மாதிரிலாம் தனித்தனி ஒரு கேட்டகரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சில பேர் பார்த்தோன்னா கொஞ்சம் இந்த கால் இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் ரன் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தோன்னா ஒரு கால் இல்லாமல் ரன் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. சில பேர் பார்த்தோன்னா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு கைடோட ஓடுறாங்க. ஒரு கைடோட கையை கட்டிட்டு அவங்க கூட ஓடுறாங்க. அப்புறம் நான் இன்னொரு 2 கேம்ஸ் பார்த்தேன். அது பார்க்கும்போது தான் எனக்கு இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு. என்னன்னா அந்த கண்ணு தெரியாதவங்க லாங் ஜம்ப் பண்ணுறாங்க. அவங்க அந்த ட்ராக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அந்த பிளைண்ட் ஃபோல்டை கட்டிட்டு ட்ராக் பின்னாடி நிற்கிறாங்க. அவங்களோட கோச் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராக் அந்த மண்ணுக்கு முன்னாடி நின்று அவர் கமெண்ட் கொடுக்குறாரு. 1 2 3 அந்த மாதிரி ஏதோ கமெண்ட் கொடுக்குறாரு. அந்த அவரோட கமெண்ட்டை கேட்டுக்கிட்டு அவங்க ஸ்பீடாக வராங்க. ஸ்பீடாக வந்தோடனே இவர் டப்புன்னு வராரு. இவங்க ஜம்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் கமெண்ட் கொடுப்பாரு. ஆனால் அவர் பார்த்தா அவர் அந்த ட்ராக்கை விட்டு கிராஸ் ஆகி மண்ணை விட்டுட்டு வெளியே எகிரி குதிச்சிருவார். இந்த கேம்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. இன்னொரு கேம் பார்த்தோன்னா அதே மாதிரி தான். இந்த கண்ணு தெரியாதவங்க வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கைடோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓடுறாங்க.
ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ கஷ்டத்துலையுமே வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறாங்க. இந்த பேரா ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமே இந்தியா வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நல்லா அவங்களோட ரிசல்ட்லேயே தெரியுது. பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதான்னு கேட்டால் அதில் நமக்கு ஒரு டவுட்டு தான் இருக்குது. ஏன்னா நார்மல் ஒலிம்பியன்ஸ்க்கும் இவங்களுக்குமே கரெக்டான நியூட்ரிஷன்லாம் போகுதா, கரெக்டான ஸ்பான்சர்ஷிப் போகுதா, அதில் வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக இந்தியான்றப்ப அவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் ஒருத்தங்களால் நல்லா ஜெயிக்க முடியுது, ஒருத்தங்க கிட்டேருந்து பார்ட்டிசிபேஷன்லேயே ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த நார்மல் ஒலிம்பிக்ஸ்லேயே 126 பேர்கிட்ட போயிருந்தாங்க. ஆனால் அந்த பேரா ஒலிம்பிக்ஸில் வெறும் 84 பேர் தான் போயிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் மெடலில் பார்த்தோன்னா அவங்க ஒரு சின்ன அவங்களோட பாரிஸோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மெடலில் பார்க்கும்போது நடுவில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்டீல் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அது என்ன ஸ்டீல்னு பார்த்தோன்னா அவங்களோட பாரிஸோட ஐஃபில் டவர் பண்ணியிருக்காங்களே, அதுலேருந்து ஒரு ஸ்டீல் எடுத்து தான் வந்து இந்த பிளேயரோட மெடல்ஸில் வந்து அவங்க பதிச்சு கொடுக்குறாங்களாம். யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்களோட அந்த பாரிஸோட ஒரு நினைவார்த்தமாக அந்த ஸ்டீலும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி நம்ம நிறைய பிளேயர்ஸ் பார்த்துட்ருப்போம், வின் பண்ணவுடனே இப்படி வந்து கடிப்பாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோன்னா இந்த கோல்டை வந்து அவங்க கடித்து பார்ப்பாங்களாம். அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ அளவுக்கு அது பியூராக இருக்குன்னு. அது அப்போ யாரோ ஃபாலோ பண்ணதை இன்னும் வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு என்ன ஃபன்னியஸ்ட் திங்னா, அந்த வாங்குற கோல்டு மெடலில் 100% கோல்டே இல்லையா. முன்னாடி இருந்த ஒலிம்பிக்ஸில் தான் 100, இப்போ பார்த்தோன்னா கோல்டு மெடல்லே வெறும் 15% மட்டும்தான் கோல்டே இருக்குது. இந்த பேரா ஒலிம்பிக்ஸில் கூட டாப்பில் யார் இருக்கான்னு பார்த்தா இந்த சைனா தான். நம்ம லாஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சைனா எப்படி மெடல் டேலியில் வந்து டாப்பில் இருக்காங்கன்னு. அதே தான் போல் அவங்க இவங்களுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வீடியோனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்டை மட்டும்தான் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். மற்ற எந்த ஸ்போர்ட்ஸுமே நமக்கு பிடிக்கலையோ இல்லையோ நம்ம அதை பற்றி பேசவும் மாட்டோம், அதுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். அதனால தான் வந்து இன்னும் ஒரு கேம் மட்டும் டாப்பில் இருக்குது. மற்ற கேம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் யார் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாருமே எல்லா கேமையும் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஆட போகிறது ஒரே ஒரு கண்ட்ரி இந்தியாக்காக மட்டும்தான். ஸோ எல்லாருமே எல்லா கேமையும் சப்போர்ட் பண்ணால் இந்தியாவில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து மேலே வர ஆரம்பிக்கும்.